வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். அதாவது நம்ம போன எபிசோடுக்கு வந்து நம்மளோட நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம நேம் நம்ம நம்ம இதை எப்படி சொல்கிறது, நம்ம அதை சொல்லிடுவோம். ஸோ வணக்கம் ஜாராக்கி. வணக்கம் 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 மிஸ்டர் கேகே. கேக்குன்னு சொல்லாது. சரி, ஏதோ ஒன்று நம்ம ஏதோ காமெடி பண்ணுறோன்ற நினப்பில் வந்து ஏதோ ஒரு பேரை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இவர் அப்படிதாங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன எபிசோடு, என்ன டாபிக் பேச போறோம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கடந்த கால சினிமாவும் இந்த காலத்து சினிமாவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஓகே. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பேச எனக்கு தோணுச்சு. சரி, அதனால பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து சினிமா நிறைய பார்க்குறோம். ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்வையில் வந்து மூவிஸ் வந்து எப்படி தனியாக மூவிஸ் போய் பார்க்குறதுன்றது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் அது வந்துருச்சு. அதாவது நம்ம ஒரு சில படங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான படங்கள்லாம் நம்ம ஒன்றா பார்த்துருப்போம். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவா ஒரு 2 படங்கள் பார்த்துருப்போம். சொல்லாதீங்க, நேரம் இல்ல, என்ன பண்றது, போய் பார்க்கணும். நேரம் இல்லைங்க. இப்போ எப்படி சொல்றது, அந்த இப்போ ஒரு ரீல்ஸ் கூட நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. 2 மணி நேரம் தாங்க நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து அது மோஸ்டா வந்து அந்த ரீல்ஸ் வந்து 2 பார்ட்ஸ்ல தான் அது போய் 2 ஃபீல்டுல போய் உட்காரும். ஒண்ணு வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இடத்துல போடுற அந்த ஒரு ரீல்ஸா மாதிரி, இன்னொன்று வந்து தியேட்டர்ஸ்ல போய் உட்காந்து படம் பார்க்குற ஒரு மொமெண்டா மாறி. ஸோ எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கறதுன்றது வந்து ஒரு ஒரு ஹாபியா இருந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டா மாறி, ஸோ நம்ம அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி விண்டேஜான படங்கள், அந்த ஒரு சினிமா எப்படி இருந்தது, ஸோ இப்போ வந்து என்னென்ன அப்கிரேஷன்ஸ்லாம் அது நடந்திருக்கு, ஸோ அது என்ன ஏரியாஸ்லாம் வந்து அது இப்போ நடந்துட்டு இருக்குன்றது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதை நம்ம இப்போ பேசலாம் இந்த எபிசோடில். ஸோ என்னோட வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, விண்டேஜ் படத்தில் யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸு, ஸோ அந்த எடிட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ பண்ணுற அந்த எடிட்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச அதில் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அது இருக்கு, சொல்லுங்க சாராக்கி. உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அந்த காலத்துல வந்து அந்த டிஜிட்டல் மீடியம் இல்ல, லைக் சேவ் பண்ற மீடியம்ஸ் எல்லாமே அவங்க அந்த ஃபிலிமா தான் வச்சிருந்தாங்க, டிஜிட்டல்ல இல்ல. அதாவது நீங்க சொல்றபடி கட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியும் நமக்கு. அதாவது படிச்சிருக்கோம், இந்த மீடியா சோஷியல் மீடியால பாக்குறது, அந்த அந்த ரீலெல்லாம் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு எடிட்டிங் ப்ராசஸா இருக்கும். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு எந்திரன் 1க்கும் எந்திரன் 2க்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். லைக் அதோட குவாலிட்டியும் இதோட குவாலிட்டியும் டிஃபரன்ஸ் இருக்கும். நல்லா தெரியும் உங்களுக்கு அதுல டிஃபரன்ஸ் கிளீனா உங்களை நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரன் 1 வந்து நல்லா ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும், நல்லா உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் எந்திரன் 2ல வந்து அந்த எந்திரன் 1 அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து எப்படி சொல்லணும்னா, அந்த காலத்துல இந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, ஓகே ஃபைன். பட் அப்கிரேட் ஆகுறாங்க, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அப்கிரேட் ஆனாதான் கரெக்டா இருக்கும், ஹேசல் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் அந்த இது மிஸ் ஆகுது, ஏற்ற மாதிரி அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது சோர்சஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த சோர்சஸ்லாம் கம்மியா இருந்தது. ஸோ அப்பெல்லாம் வந்து ப்ரீமியம் ப்ரோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்காது. ஸோ இப்போ மெயினா வந்து எடிட் பண்ற விஷயம் வந்து ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ல அதே மாதிரி மேக் ஸ்டுடியோ, எனக்கு கன்ஃபார்ம்டா அது என்னன்னு தெரியல, அந்த கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அவங்க மேக் ரிலேட்டடான இதுதான் வந்து எடிட் பண்றாங்கன்றது தெரியும் எங்களுக்கு. எக்ஸாக்டா அதுதான் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் பண்றாங்க. பட் அது என்ன நேம்லாம் தெரியல. ஸோ அந்த அப்கிரேஷன் தான் வந்து நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்னபடி அந்த குவாலிட்டி வந்து அப்ப இருந்த
கேமரா யூஸ் பண்ண இது இப்ப இருக்க கேமரா வந்து நிறைய அப்கிரேட் ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்க இந்த ஓப்பன்ஹைமர் வந்த படம் அப்ப ஐமேக்ஸ்லயே ஷூட் பண்ற படங்கள் வந்து இப்போ ரீசெண்டான டைம்ஸ்ல நிறைய எப்படி சொல்றது, நிறைய படத்துக்கு வந்து ஐமேக்ஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க. மோஸ்டா இங்கிலீஷ் படத்துக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தமிழ் படத்துலயுமே ஒரு சில படங்கள், அந்த RRR படம்லாம் வந்து கொஞ்சம் ஐமேக்ஸ் ரேஷியோஸ்ல தான் இருந்தது, ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய தமிழ் படத்துலயுமே அது வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா அந்த ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்க அந்த அப்கிரேஷனும் வந்து இதுல இந்த பாயிண்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. ஆனா எடிட்டிங்கோ அந்த கேமரா யூஸ் பண்றதையும் வந்து நிறைய மாறிடுச்சு. ஸோ அந்த அப்போ கட் பண்ணி ஒட்டினது இருந்து இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஃபுல்லா ஒரு எடிட் பண்ணி ஒரு ஒரு பூம்க்கு வந்து கொண்டு போற அளவுக்கு அடுத்தது ஒரு டெக்னாலஜி வரும்போது அதுவும் ஒரு பூமா வந்து மாறிடும். ஒரு பீக்ல கொண்டு போய் தான் நிப்பாட்டும். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல போய் அது நிற்கும். ரிலையபிள் சோர்சஸ் வர 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 நமக்கு டெக்னாலஜியும் நமக்கு தெரிஞ்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி சொல்றது, அதை வந்து நம்ம விஷுவலா வந்து காட்டுறோம். விஷுவலா காட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கு. நிறைய எடிட்டிங்கான இது வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்லே கூட எடிட் பண்ணியிருப்பாங்க நிறைய நிறைய ஒரு வீடியோஸ் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச மொபைல்ல எடிட் பண்றதுலாம் வந்து மொபைல்லே ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப் இருக்கும், அதை வச்சு எடிட் பண்ணுவாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மொபைல்ல வந்து மொபைல்லையுமே இருக்கும்னு நினைக்கிறேன், மொபைலே ஷூட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பவர் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அப்போ அதை வச்சு எடிட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த பவர் டைரக்டர்ல யூஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த வாட்டர் மார்க்கர்லாம் வரும். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ அந்த மாதிரி வாட்டர் மார்க்கர்லாம் வரதில்லை. வாட்டர் மார்க்கர் ரிமூவர்ன்ற மாதிரி நிறைய ஆன்லைன்ல வந்து இப்போ நிறைய இருக்கு. ஆமா, ஸோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும், கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மட்ஸ் அவங்க அப்போதைக்கு இப்போ வரைக்கும் நிறைய ஃபார்மட்ஸா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட பாயிண்ட்டு, என்னோட பாயிண்ட்டும் நம்ம பேசியிருக்கோம். அடுத்து வர்றது வந்து தியேட்டர்ஸோட அப்கிரேஷன். ஸோ தியேட்டர்ஸில் என்ன சவுண்ட் சிஸ்டம், நிறைய ஸ்க்ரீனிங், ஸோ ப்ரொஜெக்ஷனோட ஒரு செட்டப்பு, ஸோ எப்படி வந்து சினிமா வந்து எப்படி டெலிவர் ஆகுது, ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் தியேட்டர்ல பார்க்கும்போது லைக் அந்த ஃபீலிங்கே நல்லா இருக்கும் ஆக்சுவலி. லைக் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறதா இருக்கட்டும், லைக் தியேட்டர் நல்லா இருக்கோ இல்லையோ எங்கேயாவது போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட்ல ஓடுவோம். இங்கேருந்து யாருன்னா ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைக் அதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு ஃபீல். ஆனா இப்போ அது குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்கு அந்த ஓடிடிஸ்னால. அதே மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து இல்ல, இப்போ நீங்க சொன்னபடி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நீங்க சொல்றபடி டிக்கெட்டோட புக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிற டைம்ல ஒரு 90s அந்த டைம்லலாம் வந்து ஆன்லைன் புக்கிங்லாம் இப்போ கிடையாது. ஆமாம். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடுறாங்க அப்படின்னா காலையிலே போய் லைன் நின்றுவாங்க. செலிப்ரேஷன் பண்றது, அப்போ டிக்கெட் எடிட் பண்றது, ரசிகர் மன்ற ஷோ. அப்போ வந்து ரசிகர் மன்ற ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க படம் பார்ப்பாங்க. அடுத்த ஷோ தான் வந்து பப்ளிக் ஷோ போடுவாங்க. அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மூவ் ஆச்சுன்னா, ரசிகர் மன்ற ஷோ வந்து இப்போ ₹100 வந்து தியேட்டர் டிக்கெட் அப்படின்னா ரசிகர் மன்ற ஷோ டிக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல் பண்ணுவாங்க பப்ளிக்கு. நாங்கள் மட்டும் பார்க்கல, ஸோ நீங்களும் வந்து அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் நியூ, புக் மை ஷோ, இந்த மாதிரி ஆப் வழியாக நம்ம இப்போ எப்பவுமே வந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா அது வழியாக புக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ வந்து நேரில் போய் வாங்குறது வந்து கொஞ்சம் 50-50 தான் மாறி இருக்கு. 50-50 இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு 60-70 நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆன்லைனில் விடுற தியேட்டர்ஸும் இப்போ இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் சென்னையில் வந்து மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் வந்து ஆன்லைனில் FDFS வந்து விடுவாங்க. எப்படின்னா அந்த பிளாக் பண்ண டிக்கெட் போக மிச்சம் இருக்க டிக்கெட்டை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல புக் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். நீங்க பல படம் பார்த்துருக்கீங்க, ஒரு சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல, பல படம் பார்த்துருக்கீங்க. இருங்க, அதாவது இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது, நீங்க வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுவீங்க. எனக்கு வந்து அந்த போற மைண்ட் செட் இருக்காது. திடீர்னு நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அந்த தியேட்டரோட
ஹேண்ட்லர் வந்து அட்மின் ஹேண்ட்லர் வந்து இந்த மாதிரி ஃபியூ டிக்கெட்ஸ் வந்து பிளாக்ல இருக்கு நாங்கள் ரிலீஸ் பண்றோம், புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது நம்ம உள்ள போய் டக்குன்னு புக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் பேமெண்ட்லாம் முடிஞ்சு ஓகே டிக்கெட் புக் ஆயிரும். எப்படின்னா காலையில 4 o'clock ஷோ போடுறாங்கன்னா 12 o'clock 11 o'clock போல அவங்க டிக்கெட் வந்து நைட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் புக் பண்ணி போவேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து படம் அப்புறமா பார்க்கலான்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனா வந்து இந்த மாதிரி டிக்கெட்லாம் முன்னாடியே கிடைச்சிருது அப்ப இருந்ததுக்கு இப்போ ஒரு சில தியேட்டர்ஸ்ல இந்த மாதிரி லான்ச் பண்றாங்க ஒரு அந்த ட்விட்டர் மூலமா தெரிஞ்சதுனால நான் அதை புக் பண்ணி அப்படி இப்போ போயிடுறோம். ஸோ அதுவும் ஒரு அப்கிரேஷன் தான் தியேட்டர்ஸ்ல. அதே மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து நிறைய அப்கிரேட் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரீன் அந்த இதுவும் கொஞ்சம் மாத்திருக்காங்க. RGB லேசர்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ்லாம் வந்து RGB லேசர் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட்டான ஸ்கிரீன் ரேஷியோஸ் எல்லாமே வந்துருக்கு. இப்போ வந்து ஒரு தியேட்டர்ஸ் வந்து ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு சில படங்கள் வந்து ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட் எடுக்க மாட்டாங்க. அந்த தியேட்டர் வாங்கி அதை வந்து ஸ்கிரீன் பண்றான் அப்படின்ற போது ரேஷியோ வந்து கட் ஆகும். இந்த 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 லாஜிக் வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து மாமன்னன் பார்க்கும்போது அது வந்து இப்போ நம்ம ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட்ல இருந்த ஒரு தியேட்டர்ஸ்ல வந்து நம்ம போய் பார்க்கும்போது கொஞ்சம் கட் ஆகி தான் நமக்கு படம் தெரிஞ்சுது. ஆமா, ஏன்னா அந்த மாதிரி எல்லா படமுமே வந்து அவங்க ஸ்கிரீனுக்குன்ற மாதிரி அவங்க வச்சிடுறாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட்னா அந்த ஸ்கிரீனுக்கு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ஸ்கிரீன்லேயே RGBலேயே வந்து படம் பார்த்துக்கலாம். RGBன்ற லேசர் அது வந்து லேசர் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அந்த கலர் கிளாரிட்டிலாம் வந்து நல்லா மாறி இருக்கு. அப்போ வந்து அவங்க ரீல்ஸ்ல தான் வந்து படத்தை வந்து போடுவாங்க. இப்போ வந்து கியூப்ல வந்துருச்சு. ஸோ கியூப் வந்து இத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு படத்தை வந்து ஒரு வீக்குன்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த KDMன்ற வந்து ரிசீவ் ஆனாதான் அந்த கோடு போட்டால் தான் வந்து படம் லான்ச் ஆகும். இல்லைன்னா அவங்க முன்னாடியே வந்து அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த டைமுக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கோடு வச்சு. ஸோ ஒரு சில படங்கள்லாம் KDMலாம் வரும்னு சொல்லிட்டு KDMலாம் வராம ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் ஆன படங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆமா, அதை நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமா. ஸோ கியூபோட இதுவே வந்து KDM வந்து அவங்க இது பண்ணுவாங்க. KDM கொடுத்தாதான் அந்த படம் வந்து ஸ்க்ரீன் ஆகும், அந்த படம் வந்து ஓடும். ஆப்வியஸா வந்து அது ஒரு நமக்கு ஒரு அத்தன்டிகேஷன் மாதிரி பாஸ்வேர்ட் மாதிரி போட்டாதான் அது உள்ள போகுன்ற மாதிரி. அந்த KDMன்றது வந்து ப்ரொடியூசர் தான் வந்து அந்த KDM வந்து அவர் ப்ரொவைட் பண்ணுவார். ஏன்னா சப்போஸ் ஒரு சில படங்கள்லாம் வந்து கடன் வாங்கி அந்த கடன் டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஃபினான்சியர் கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் கடைசி டைம்ல வந்து நீங்க இந்த படம் காசு கொடுத்தா ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு NOC இல்லாம ஏதோ ஒரு நானும் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஹர்டல்ஸ் மாதிரி அவர் வச்சிருவார், ஒரு தடுப்பு மாதிரி வச்சிருவார். நீங்க இந்த மாதிரி கொடுக்க கூடாதுனால அவர் KDM கொடுக்க மாட்டார். ஒரு சில படங்கள் வந்து ரைட்ஸ் வாங்காம, இப்போ இந்த ஆடியோ ரைட்ஸ்லாம் ஒரு சில இது வாங்காம, சேட்டலைட் ரைட்ஸ் அதெல்லாம் வாங்காம அதெல்லாம் கம்பைன் பண்ணாதான் வந்து அவரோட பட்ஜெட்டுக்கு வந்து இதுவாகும். ஒரு படத்தை வந்து நம்ம தியேட்டருக்கு மட்டுமே கொடுக்கறதுனால அவர் சம்பாதிச்சிருவாரு ப்ரொடியூசர்ன்றதுலாம் கிடையாது. அதுக்கு ஆடியோ ரைட்ஸ் இருக்கு, ஹிந்தி டப்பு, தெலுங்கு டப்பு, கன்னடா டப்பு, மலையாள டப்பு. ஸோ ஆடியோக்கு வந்து எந்த இதுக்கு விற்கிறாங்க, எந்த லேபிளுக்கு விற்கிறாங்க, ஸோ எந்த படத்துல சேட்டலைட் வந்து எந்த டிவியில போடுறாங்க, எதுல OTTல வருது. ஸோ OTTக்கெல்லாம் வந்து நிறைய தொகைக்கெல்லாம் வந்து படங்கள் வந்து இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. நிறைய படம் எனக்கு தெரிஞ்சு OTT ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து ஒரு சில படங்கள் வந்து நல்லா இருக்குது, ஒரு சில படங்கள் வந்து நல்லா இருக்கும். அந்த படம்லாம் அதெல்லாம் OTT தான். ஆனா வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நமக்கு ஏன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அது சட்பேட்டா பரம்பரையெல்லாம் வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியலான படங்கள். அந்த படத்தெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்துருக்கலாம், சூரிய போட்டர்லாம் தியேட்டர்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா படத்தை வந்து அவங்க 9 o'clock 10 o'clock மேல நம்மளோட ஹையஸ்ட் டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அந்த டைம்ல உட்காந்து படம் பார்க்கணும். ஸோ படம் பார்க்கும்போது நமக்கு படம் இன்டர்வல்லையோ அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ்லயே கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நல்லா, இப்போ சட்படை பரம்பில் இந்த இன்டர்வல்ல வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து தியேட்டர்ஸ்ல பார்த்து தான் நல்லா இருந்திருக்கும். டான்சிங் ரோட்டோட ஃபைட் எல்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்தா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றவங்களுக்கும் ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம், சீரியஸா வந்து படம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் வந்து அவரோட மொத்தமே பட்ஜெட்டே வந்து இது எல்லாமே சேர்ந்துதான் அடங்கும். ஸோ தியேட்டர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சோர்ஸ் தான், அவருக்கு வர ஒரு இன்கம் வந்து பார்ட் ஆஃப் த சோர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து படம் நல்லா ஓடி கலெக்ஷன் பண்ணி
நிறைய 100 crore 200 crore கிளப் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் பண்றதெல்லாம் அது அவங்க பேஸ் பண்ற அக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து விண்டேஜா இருக்கும் போது அந்த ஓடிடி எல்லாம் இல்லைன்றதுனால அப்போ வந்து அவங்க ஒரு காசு போட்டா அந்த காசு வந்து எடுக்கிற அளவுக்கு அவங்க படத்தை தயாரிச்சிருவாங்க. இந்த ஹீரோ வச்சு நம்ம எடுக்கிறோம்ப்பா, ஒரு அப்போதைக்கு ஒரு தொகை வந்து ஒரு 3 லட்சம், ஹீரோக்கு வந்து ஒரு 10,000 கொடுக்குறோம், மிச்ச டெக்னீஷியன்ஸ்க்குலாம் வந்து இவ்வளோ காசு கொடுத்துட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வச்சு இது பண்ணி ஒரு தொகையை அவங்க எடுத்துருவாங்க. அதுல வர ப்ராஃபிட்டை வச்சு ஷேர் வந்து அவங்க பிரிச்சிருவாங்க. ஆனா இப்ப வந்து ப்ரீ பிஸ்னஸே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரீ டேபிள் ப்ராஃபிட்னே ஒரு கான்செப்ட் இருக்கு. டேபிள் ப்ராஃபிட்னா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரியால அவங்க வந்து வித்துட்டு, அதுக்கு இப்போ ஒரு 200 கோடி ரூபா படம் எடுக்கிறாங்க அப்படின்னா 300 கோடி வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்துடும். 300 கோடி வந்து அவங்க ஆடியோ ரைட்ஸ், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ், இந்த இடத்துக்கு விற்கிறோன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணாலே 300 கோடி வந்துருக்கு. அப்போ அவனுக்கு 100 கோடி வந்து டேபிள் ப்ராஃபிட் ஆகும். ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் நஷ்டம் ஆச்சுன்னா அது தியேட்டருக்காரனோட இதுதான். ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. இப்பெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. ஸோ அதுலயே ஒரு பெரிய அப்கிரேஷன் தான். அப்போ வந்து இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% to 75% வரைக்கும் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பீப்புள் தான் வந்து நம்ம செட் ஆஃப் ஏஜ் குரூப்ல நமக்கு கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் படம் வருது, அவங்களோட ஒரு ஃபேமிலி டைம்ல வந்து ஒரு நல்ல படத்துக்கு போய் ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு படம் பார்த்துட்டு நைட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அப்படி இருக்க ஒரு பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளியரன்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு எப்படின்னா நமக்கு வந்து இப்போ அதேதான், நமக்கு சோர்சஸ் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லாத்துலேயுமே வந்து இன்ஃபர்மேஷனை போடுறாங்க, நமக்கு வந்து பேசிக்கிறோம், நமக்கு வந்து தெரியுது. ஸோ தியேட்டர்ஸோட ஒரு இப்படி தியேட்டர்ஸ் வந்து படத்தை வாங்குறாங்க, அவங்களுக்கு ப்ரொடியூசர்னால என்ன லாபம். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு தெரியாது, இப்போ வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி இருந்த தியேட்டர்ல வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்கும்ல, ஆமா, அப்பத்தைக்கும் இப்ப இருக்க சவுண்ட் சிஸ்டமுக்கும் நீங்க மாறுதல் இருக்கா? இல்ல லைக் மோஸ்ட்லி வந்து லைக் வாய்ஸை வந்து ரொம்ப கம்மியா போட்டு லைக் சவுண்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸோ இல்ல பிஜிஎம் சவுண்ட்ஸோ நிறைய இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சில தியேட்டர்ஸ்ல. எல்லா தியேட்டரும் சொல்ல முடியாது, சில தியேட்டர்ஸ்ல. நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நானுமே ஃபீல் பண்ணிருக்கேன். நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய. அதாவது இப்போ சத்தியம்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2.0 வரும்போது அந்த சீட்டு கீழெல்லாம் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சீன்ல வந்து அந்த போன் வைப்ரேஷன் நடக்கும்போது கீழே அது பாடி ஃபுல்லா வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில தியேட்டர்ஸ்ல வந்து டால்பி வச்சிருப்பாங்க. அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து எப்படி சொல்றது, ஒரு டக்குன்னு ஒரு பேஸ் சவுண்ட் வைக்கும் போது அந்த ஒரு ஹார்ட் கிட்ட போய் அடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. அதை ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து அப்போ அவங்க அந்த சவுண்ட் அப்படி டிசைன் பண்ணல. அந்த அளவுக்கு ஸ்பீக்கர்ஸும் இல்லை, அந்த அளவுக்கு அந்த ஆம்பிளிஃபையரோட அந்த கரண்ட் ஆம்பிளிஃபைஸோட ஒரு இழுக்கிற அந்த கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு ஆம்பிளிஃபைஸ்லாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு அதான் நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி மாற இது எல்லாமே மாறிட்டு வந்தது. ஸோ தியேட்டர்ஸ்லாம் ரெனோவேட் பண்றாங்க. இப்போ நிறைய தியேட்டர்ஸ்லாம் ரெனோவேட் பண்றாங்க. ஏன்னா ப்ரீமியமா வேணும், அந்த கிளாசி லுக்கா வேணும்ன்ற மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் இப்போ ரெனோவேட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய தியேட்டர்ஸ் ரெனோவேட் பண்ணாங்க. வெற்றி ரெனோவேட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிஎல்எஃப் ரோஹிணி, ராக்கி, முருகன்ல கூட பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் இருக்கு. ஸோ நான் இப்போ கிரீன் சினிமாஸும் பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட், இது பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட். இப்போ ஐமேக்ஸ்ல படம் பார்த்தாலுமே இதுல படம் பார்த்தாலுமே உங்களுக்கு நமக்கு அதே ரேஷியோ தான் கிடைக்கும். அவங்க என்ன ரேஷியோல ஃபுல் ரேஷியோல எடுக்கிறாங்க. இப்போ பீஸ்ட் வந்து பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்லாம் எடுத்தான். ஸோ முருகன்ல போய் படம் பார்க்கறதுக்கும் ராக்கியில போய் அந்த படம் பார்க்கறதுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து தியேட்டர்ஸோட பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து எப்படி சொல்றதுனா, நீங்க சொன்னபடி ஓடிடி அப்போ இருந்தது, அப்போ இல்லை, இப்போ இருக்கு ஓடிடி. ஸோ ஓடிடியால வந்து வர டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு, அதனால இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ என்னன்னா தியேட்டர்ஸ்லயும் சரி, படம் ஓடிடி ரிலீஸ் ஆகுறதும் லைக் அது வந்து ப்ரொடியூசரோட கால், நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுதான். பட் என்னன்னா அந்த ஃபீல் இருக்கு பத்தியா,
லைக் தியேட்டர்ல பார்க்கும்போது சில படம்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி சர்பட பரம்பரையோ இல்ல சரி சூரரை போட்டோ சரி, இதெல்லாம் வந்து லைக் மூவி அந்த தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வியூ பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்த மூவி. ஆனா பட் ஓடிடில வரும்போது லைக் அது நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, வீட்ல இருந்து நீ எப்போ வேணாலும் பாத்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பாத்துக்கலாம், லைக் பாஸ் பண்ணி பாத்துக்கலாம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் புரியுது. பட் அந்த சில படம் வந்து அது மிஸ் அவுட் ஆகுதோ, எனக்கு அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இது தேவையா தேவையில்லைன்னா நான் சொல்ல வரல. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றதுல எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒரு நல்ல மாசான சீன் வரும்போது அதை ஓடிடில பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்காது. இதுவே அது தியேட்டர்ல நார்மலா போயிடுது. ஆமா, இது நானுமே சூரிய போட்டர்ல கூட அந்த கிளைமேக்ஸ்லயுமே வந்து சரி, ஒரு சில சீன்ஸ்லயுமே வந்து நல்லா இருந்திருக்கும். இது வந்து தியேட்டர்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும், கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்துருக்கலாம். நீங்க இது எடுத்துக்கோங்களேன், சர்பட்டா படம் எடுத்தாலே டான்சிங் ரோஸ் சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். டான்சிங் ரோஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், அதெல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். சரியான இது அதெல்லாம். அது வந்து தியேட்டர்ல நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். நீயே ஒலி பாட்டுலாம் வந்து எனக்கு தியேட்டர்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், செம வைபா இருந்திருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி இதுலயுமே வந்து அந்த ஆகாசத்தை பார்த்து கூட தியேட்டர் எஃபெக்டா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு படம் வந்து அந்த படம் வந்து ஸ்லோவாவும் போற மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும். ஆகாசத்தை பார்த்து வந்து எப்படின்னா அவங்க வந்து அந்த இது கண்டுபிடிப்பாங்க சூரிய போட்டர்ல, அந்த பிளைன்ஸ் இறங்குற இடம் ஏரோட்ரம், அந்த இது கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடம் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பிளேஸா போய் கண்டுபிடிக்கிறது வந்து அந்த படம் இவரும் பாட்டோட வந்து டிராவல் ஆகும். அப்படியே படமும் அப்படியே மூவ் ஆகும், பாட்டும் அப்படியே டிராவல் ஆகும். அப்படின்ற சீன் வந்து ஓடிடியில பார்க்கும்போது எப்படி சொல்றது, என்கேஜிங்கா இருக்கும். ஓடிடியில வந்து கதையோட மூவ் ஆகுது. இப்போ ஒரு பாட்டு வருதுன்னா எங்க பாஸ் பண்ணிட்டு போயிடலாம், தியேட்டர்ல எல்லாம் அப்படிலாம் போக முடியாது. ஆமா, அது வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பிரைஸ் வந்து ஓடிடிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டருக்கே வந்து தியேட்டர்ல இல்லாம ஓடிடிக்குலாம் வந்து நிறைய பிரைஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸஸ் வந்துருந்து. ஆனா வந்து படத்தை தியேட்டர்ல தான் விட்டாங்க. ஏன்னா ஓடிடியில வந்து இப்போ படம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்பர்ஸ்லாம் நம்ம கரெக்டா தெரியல. ஸோ ஒரு 150 இல்லை 250 crores வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்ற போது ஓடிடியில் வந்து 350 crores எடுத்தாங்கன்னா அவனுக்கு 100 crores லாபம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஆனா வந்து மாஸ்டர் வந்து தியேட்டர்ல விட்டுருந்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2021 வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட் கிராஸ் வந்து மாஸ்டர் தான். ஏன்னா வந்து அந்த படம் வந்து 50% ஆக்குபென்சில தான் வந்தது. ஆனா அந்த லாக்டவுன்ல படமே இல்லாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது எல்லாருமே போய் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த மூவி பஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி படம் கிரிட்டிக்கா இருக்கவங்க, படம் வந்து பார்க்கவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கும் போது மாஸ்டர் வந்து நிறைய ரிப்பீட்டட் ஆடியன்ஸை வந்து கூப்பிட்டு வர ஆரம்பிச்சது. விஜயோட ரோல் டிஃப்ரெண்டா இருக்கும், விஜய் சேதுபதி ரோல் டிஃப்ரெண்டா இருக்கும், படம் வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து இந்த படத்தை ஓடிடியில கொடுத்துருந்தா கண்டிப்பா வந்து தியேட்டர் எஃபெக்ட் வந்து இருந்திருக்காது. பார்ட்டி கம்மிங்லாம் வந்து வீட்டில் உட்காந்து பிரைம்ல பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான். ஸோ ஓடிடியோட மெயின் டிராபேக்கே ஒரு செலிப்ரேஷன் இருக்காதுன்றது தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் நம்ம 2 பேருமே வந்து ஒத்து போய் தான் ஆகணும். ஆமா, அதாவது வந்து இல்ல அது ரெண்டுக்குமே அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது நம்மளால. ஆனா எல்லா படமே வந்து சில படம்லாம் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண அந்த மெட்டீரியலாவே அந்த தியேட்டருக்கா ரெடி பண்ண மெட்டீரியலாவே இருக்கும். அதெல்லாம் ஓடிடில வரும்போது தான் லைக் ஃபர்ஸ்ட் நீங்க இதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் எடுத்துட்டு வருது. ஓகே சார், நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ பீப்புள் வந்து படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதம் எப்படின்னா வந்து அப்போ வந்து தமிழ் படத்திலே பார்த்துருப்பாங்க, தமிழ் படம் ஃபார்மேட்லேயே வந்து அடுத்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஒரு வேற ஜானர்ல ரிலீஸ் ஆகுது, கிரைம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த படம் லவ்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ தெரிஞ்சு நம்ம வேற ஒரு படங்கள் வேற ஒரு லாங்குவேஜ் மூவிஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து அந்த படத்துல வந்து வருமா அப்படிலாம் யோசிக்க மாட்டோம், உட்காருவோம். மக்கள் ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது என்னன்னா இது லாஜிக்கல் இந்த சீனு அப்படின்றது மட்டும் தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போ இருந்த ஒரு சினிமா பீப்புள் எப்படி ஃபைன் பண்றாங்கன்றது தான் இந்த பாயிண்ட். இப்ப இருந்த சினிமான்றது வந்து எப்படின்னா
இப்போ ஒரு சீன் வந்தாலே இந்த சீன் வந்து அந்த லாங்குவேஜ்ல ஒரு படம் வந்துருங்க அப்படியே இருக்குங்க அந்த சீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டக்குன்னு கிராஸ், ஏன்னா அந்த படத்தை வந்து எப்பயும் பார்த்துருவான். பார்க்கும்போது இந்த சீன் அதுல இருந்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரே லாங்குவேஜ்ல வந்து தமிழ் படம் பார்க்குறவங்க வந்து ஒரே லாங்குவேஜ் படத்தெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. அவங்க இங்கிலீஷ் பார்க்குறாங்க, மலையாள படம் பார்க்குறாங்க. மலையாள படம் வந்து பீக் ஆனதுக்கு காரணமே வந்து கிரைமோட படம் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த லாஜிக்கல்லாம் நிறைய கரெக்டா வச்சிருந்தாங்க. எப்படின்னா வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் வந்து படம் பார்த்து எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயம் புரிஞ்சுது. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும், அது ஸ்கிரீன் பிளேன்றது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான். எப்படின்னா படத்து ஸ்டார்டிங்ல ஒரு சீன் நடந்திருக்கும், ஏதோ ஒரு சீன் காட்டுறாங்க. அந்த சீன் வந்து எங்க இருக்கும்னா போஸ்ட் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கும், ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி இருந்திருக்கும். எப்படின்னா அந்த படம் வந்து அந்த கதையில இருந்து வந்து இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டர்லயே வந்து படங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க ஒரு பேட்டர்ன்ல. அதுக்கப்புறம் எப்படின்னா வந்து இன்னும் ஒரு சில படங்கள் எப்படின்னா ஒரு கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா போயிருக்கும், ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து இது ஏன் இப்படி நடக்குதுன்றதுக்கு வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து ஃபிளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. ஒரு 45% 50 ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபிளாஷ்பேக்லேயே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் எப்போனா நான் வந்து முதல்ல விஜய் படத்தில் வந்து நான் போய் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே வந்து அவன் வந்து ரவுடி மாறிலாம் இல்லை, அந்த இடத்துல வந்து அவன் அப்படி இருந்துட்டான். வந்து ரவுடிலாம் வந்து அடிக்க வராங்க, இவனும் ஒரு ரவுடின்ற மாதிரி போலீஸ் வந்து பார்க்கும்போது சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து வடிவேல் எடுத்த உடனே அவர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் வந்து நிறைய படம் வந்திருக்கு. விஜய் படங்களே அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. விஜய் படம், ஸோ ரஜினி படம். ஆனா இதுல என்ன ஒரு பாயிண்ட்னா கமல் படத்துக்கான ஸ்கிரீன் பிளே வந்து எங்கேயாச்சும் இந்த மாதிரி தான் ஒரு படம் வந்திருக்கும். ஏன்னா அவரு காட்டுற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும், வேற டைமென்ஷன்ல இருக்கும். அவரோட ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்ப விரும்பாண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எங்க வீட்டுல எல்லாம் விரும்பாண்டி போய் பார்த்துட்டு இவன் ஒரு கதை சொல்றான், இவன் ஒரு கதை சொல்றான், எனக்கு படமே புரியலன்னு எங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து நான் விரும்பாண்டி போய் தியேட்டர்ல பார்க்கல. அதுல இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த சர்டிபிகேட் அந்த படம் யூபாரியா ஃபுல்லியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அப்ப வந்து ஒரு மித்து இருந்தது, கமல் படம்னா கொஞ்சம் வல்கரிட்டியா இருக்கும் அப்படின்றதுனால இது பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது பிரிண்ட் வந்துடும், பிரிண்ட் அந்த டோரண்ட் ஃபைல் மாதிரி வந்துடும், நம்ம அதுக்குள்ளே இந்த சிடி டிவிடிலே வந்துடும், நம்ம அதை அப்படியே பார்த்துருவோம். நான் விரும்பாண்டி நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே யோசிச்சேன், நம்ம ஃபர்ஸ்ட் படம் மாற்றலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கதை வரும், அப்புறம் ஃபிளாஷ்பேக் வரும், அப்புறம் படத்தை முடிச்சிருவாங்க. இல்லை இந்த மாதிரி முன்னாடி எதுவும் நடந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் சீன் நடந்திருக்கும், அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க, லாஜிக்கலாக அங்கே கொஞ்சம் செட்டாக இருக்காங்க. இந்த படம் இப்படி இல்லவே இல்லையே, எப்படி இருக்குது, இவன் ஒரு கதை சொல்றான், அவன் ஒரு கதை சொல்றான், அது ரெண்டையும் வந்து எடுத்திருக்காங்க, அப்படியே வந்து கட் பண்ணி கடைசியில வந்து எப்படி காட்டுறாங்கன்னா கமல் சொல்ற கதை தான் வந்து கரெக்டான கதை. ஏன்னா அவன் கேரக்டர் தான் கரெக்டா இருக்கு, அவன் அந்த கதையை வந்து அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஒரு கால்வாசி படம் வரைக்கும் பசுபதினா சொல்லுவான், அதுக்கப்புறம் வந்து கமல் கதை சொல்லுவான், அப்படியே எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது வந்து ஒரு படம். அதே மாதிரி விஸ்வரூபத்திலயுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டான்ஸரா இருப்பாரு, அப்படியே வந்து ஒரு தீவிரவாதியா இருக்க மாதிரியே காட்டுவாரு. ஆனா வந்து அவர் தீவிரவாதி கிடையாது, ஒரு பையா இருப்பாரு, அவர் ஒரு ஏஜெண்டா இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து நடுவுலயே இது வந்து அந்த ஃபிளாஷ்பேக் சீன் வந்து ஏன் இப்படி இருக்கான்றது நடுவுலயே அவங்க காமிச்சிருவாங்க. அந்த அந்த வில்லன் கூட எல்லாம் இருந்து அந்த இது பண்றது, அவங்க எப்படி ட்ரெயின் பண்றதுலாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து ஓகே இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஒரு ரீகால் மாதிரி காமிச்சிட்டு நான் பின்னாடி இப்படிதான் இருந்தேன், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரண்ட்ல இருக்கிற படத்தை வந்து நம்ம கரண்ட்ல வர கதையை நம்ம காட்டுவோன்ற மாதிரி கரண்ட்ல வர கதை வந்து போயிடும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு. பீப்புள் வந்து அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபார்மேட்ல பார்த்துருப்பாங்க. ஒரு இப்போ எப்படின்னா ஒரே ஜானர்ல வந்து படம் வரும். இப்போ லவ் வந்தா லவ் வரும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 90ஸ்க்கு முன்னாடி லவ் வந்தா லவ் ஃபுல்லா படம் வரும், ஒரு ஆரர் வரும், ஆரர் வரும், ஆரர் வந்து ஆரர் ஃபுல்லா வரும், த்ரில்லர் வந்தா த்ரில்லர் வரும். இப்போ அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரர் வருது, ஒரு த்ரில்லர் வருது, ஒரு லவ் வருது, ஒரு காமெடி வருது. ஸோ மிக்சடா தான் வருது. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மிக்சடா வரும். எப்படின்னா அந்த ஒரு மாசம் 2 மாசம் ஃபுல்லாவே வந்து ஒரு லவ் பேஸ்டு படம்லாம் வந்திருக்கு 90ஸ்ல. ஏன்னா வந்து அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃபார்மட்டே அப்படிதான்.
இப்போ நீ சொன்ன மாதிரி மலையாள படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர்ல வந்து நல்ல ஒரு பீக் 2018-19 அந்த லாக்டவுன் டைம்ல வந்த படங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது த்ரில்லர்ல வந்து மலையாள படம் வந்து தூக்கி சாப்பிட்டேன். நான் மலையாள படம் பார்க்க காரணமே வந்து கிரைம் த்ரில்லர் நல்லா இருக்குன்றதுனால மலையாள படத்துக்கு போவேன். ஸோ நல்லா எடுத்திருப்பான், மியூசிக் நல்லா இருக்கும், படம் வந்து ஸ்லோவாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து என்கேஜிங்காகவும் இருக்கும், ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு த்ரில்லராகவும் நிறைய எடுத்திருக்கும். ராட்சசன் அஞ்சம் பாத்திரைக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு கிராஸ் கனெக்ஷன் இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்றது. இங்க ராட்சசன் பார்த்துட்டு அஞ்சம் பாத்திரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அஞ்சம் பாத்திரை வந்து 2020 அந்த கொரோனாக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்தது. நான் வந்து அந்த பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான், ஒரிஜினல் பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பீப்புள் பார்க்குற இதை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அவங்க வந்து நிறைய படம் பார்க்குறாங்க, தமிழ் படம் மட்டும் பார்க்காம நிறைய படம் பார்க்குறாங்க. இந்த படம் வந்து அதில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி இப்போ நீங்க மலையாள படம் நீங்க சொல்ல வரும்போது நீங்க சார்லி ஆகட்டும், இல்ல உஸ்தாத் ஹோட்டல் ஆகட்டும், இல்ல குரூப் ஆகட்டும், இல்ல ஆர்டிஎக்ஸ் இப்போ ரிலீஸ் ஆச்சுல அது, அதுக்கப்புறம் வந்து நீங்க 2-3 படம் நிறைய படம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பிரேமம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு அவங்க எடுக்கிற படம் வேற மாதிரி இருக்கும், நம்ம எடுக்கிற விதம் வேற மாதிரி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் அவங்க எடுக்கிற படம் நீங்க ஒரு இது வந்து ஒரு புரியலனாலும், ஆமா நீங்க ரொமான்சம் கூட எடுத்துக்கோங்களேன், ரொமான்சம் இங்க சரியான ஹிட், ஓடிடில வந்தது, ஓடிடில வரும்போது நல்ல ஹிட் அது. ஓகேங்களா, அந்த படமே ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது, ஒரு மாதிரி டிஃபரெண்டா நார்மல் ஸ்டோரி, ஆர்ஆர் பெஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு அந்த ரோசா போட் ட்ரை பண்ணி அது ஒரு கதையை காமிச்சிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி கான்செப்ட் நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. நீங்க சார்லி எடுத்துக்கோங்களேன், சார்லி எடுத்துக்கோங்க, அது எப்படி இருக்கும் பண்ணி பாத்தீங்களா, ஒரு மாதிரி ஜல்லிக்கட்டு கூட ஒரு படம் வந்தது. ஆமா, அதுவும் நல்லா, இதெல்லாமே நல்லா இருந்தது, ஃபீல் குட் மூவியா இருந்தது. இப்போ நீங்க சொல்றது வந்து அதான் அதேதான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து மலையாள படம்லாம் எனக்கு தெரிஞ்சு அது எப்படி நான் வந்து கொஞ்சம் நம்ம அப்கிரேட் ஆயிருக்காங்க, பீப்புள் எப்படி அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னா, பிரேமம் படம்லாம் வந்து 365 டேஸ்க்கு மேல இங்க ஓடி இருக்கு சென்னையில, செப்டம்பர்ல ஓடிருக்காங்க, 365 மேல பிரேமம் ஓடி இருக்கு. அதே மாதிரி நிறைய மலையாள படம்லாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே வருஷம்லாம் வந்து தெலுங்கு படம், மலையாள படம், தெலுங்கு படம், இங்கிலீஷ் படம், அதுக்கெல்லாம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் போட மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் போடுறாங்க. மார்வல் படத்துக்கெல்லாம் வந்து 7 o'clock ஷோ அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் போடுறாங்க. இல்ல டிசி கூட போடுறாங்க, அதையும் சொல்லலாம். இல்லைங்க, நான் வந்து வன்மத்தை கக்கலங்க, நான் மார்வல் டிசி சொல்லுங்க ஒரு எக்ஸாம். சரிங்க, டிசி கூட போடுறாங்க, இப்ப அக்வாமேன் அப்படி சொல்லுங்க, அது போடுறாங்க, அந்த மாதிரி போடுறாங்க. ஏன்னா வந்து அப்போ அந்த வேற ஒரு படத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோஸ் வந்து அப்ப எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்ப நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் நான் அந்த மாதிரி நான் தெலுங்கு படம்லாம் ஒரு சில படம்லாம் போய் பார்த்திருக்கேன். மகேஷ் பாபு படம், இந்த அல வைகுண்ட பிரம்மா, அந்த படத்தை நான் வந்து எப்படி பார்த்தேன், ஏன்னா எனக்கு அல்லு அர்ஜுன் பிடிக்கும். அந்த படம் எப்படி இருந்தது? அந்த படம் எனக்கு நல்லா இருந்தது அந்த படம். ஆமா, அதுதான். இப்ப நானே தமிழ் படம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், ஒரு ஃபேமிலியை சுத்தி இருக்கும். ஆனா அது எப்படி எடுத்திருப்பாங்க, நான் வந்து லாஜிக்கா வந்து ஒரு சில படத்துல இந்த கலர் வந்து இதுல போட்டிருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். முடி கலஞ்சிருப்பான், முடி கலஞ்சிருக்கு, அதாவது ஃபைட் பண்றாரு, என்னங்க முடியே கலைய மாட்டேது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா இப்ப எப்படின்னா, நான் நிறைய படம், நிறைய லாங்குவேஜ் படம் பாக்குறேன். அளவுக்கு படத்தெல்லாம் பார்க்கும்போது ஃபைட்டு, தெலுங்கு படம் ஃபைட் இப்படிதாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா படம் வந்து பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடி இருப்பான். அல்லு அர்ஜுன் நல்லா டான்ஸ் ஆடுவான். ஆமா, நல்லா டான்ஸ் பண்ணுவான். இதுவே வந்து அல்லு அர்ஜுன் சொன்னதுக்கு அப்புறமா ஸ்பைடர் படம் வந்து தெரியுமா, மகேஷ் பாபு, ஆமா, அது வந்து அந்த படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசி தியேட்டர்ல போய் பாக்குறேன். தமிழ்லயே எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அது வேற ஒரு ஹீரோ, தெலுங்கு ஹீரோ, தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க, அவங்க லாங்குவேஜ் தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்கன்ற போது பீப்புள் வந்து மாறிட்டாங்க. படம் பாக்குற அந்த இது, அப்ப இருக்க படம் பாக்குற ஒரு பேட்டர்ன் வந்து இப்ப படம், அப்ப வந்து தமிழ் படம் அப்ப ஒரு சில பேர் பார்ப்பாங்க. இப்ப வந்து அப்ப வந்து ஒரு 5% 10% பாக்குறாங்கன்னா, இப்ப வந்து அந்த 5%ல இருந்து ட்ரைஸா தான் மாறி இருக்கு. ஓகே, வேற லாங்குவேஜ் பாக்குற படம். புரியுது. சோ பீப்புள் நிறைய மாறிட்டாங்க, நிறைய படம் பாக்குறதுனால. இப்ப நிறைய ட்விட்டர் ஹேண்ட்லிங் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ட்விட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க, அபிஷியலா வந்து நிறைய இது பண்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப வந்து விக்ரம்ல வந்து ரோலக்ஸ் இருக்காருன்றத வந்து ட்விட்டர் ஒரு சில இதுல தான், சோசியல் மீடியால தான் எக்ஸ்போஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல வச்சு மார்க் பண்ணி அதை சொல்ல மாட்டேங்க. அப்ப இருந்த அந்த ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ப இல்ல. இப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, அந்த டீசரு, கிளிம்ஸ், ஸோ ட்ரெய்லருக்கு வந்து ஒரு இது போடுவாங்க. இப்போ அந்த ட்ரெய்லருக்கு ஒரு ரிவ்யூ போடுவாங்க. ட்ரெய்லருக்கு வந்து அந்த மார்க் பண்ணி ஒன்று போடுவாங்க. அந்த எக்ஸாக்டா தெரியல. அந்த ட்ரெய்லர் வந்து நான் என்ன ட்ரெய்லர்ல என்னெல்லாம் கவனிச்சேன், இந்த ட்ரெய்லர் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு டாப் ஆக்டர்ஸோட இதெல்லாம் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ இந்த பீப்புள்ஸ் வந்து அப்படி இருந்தது கிடையாது. அதாவது படம் வரும், இப்போ ரஜினி இது வந்து முரட்டுக்கால வருதா, ஃபர்ஸ்ட் வருஷம் போய் பார்க்குறாங்க, படம் நல்லா இருக்கு, செலிப்ரேட் பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. அப்போ அந்த ரிவ்யூ சிஸ்டம், ஓகே நம்ம ரிவ்யூ சிஸ்டம் வந்து அப்போ இல்லை. இப்போ வந்து அந்த ரிவ்யூ சிஸ்டம் இருக்கு. முன்னாடியே வந்து யூஎஸ்ல பாத்துருவாங்க, யூகேல பாத்துருவாங்க, மலேசியால இல்ல ரிவ்யூ சிஸ்டம் இருக்கு. ஆனா வந்து லைக் எப்படின்னா லைக் அந்த டிவில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆங்கர் ஷோ மாதிரி, அந்த மாதிரி தான் இருந்தது. டாப் 10 இந்த அந்த மாதிரி. ஏன்னா என் வீட்டுல அந்த டைம்ல டிவி கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. நான் காலேஜ் படிக்க பெருசா தெரியாது. சோ சொல்றேன், இதனால சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் அபார்ட் ஃப்ரம் தி டாபிக், ஓகே அதுல போயிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து முடிச்சிரலாம். அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ரிவ்யூ சிஸ்டம் நான் சொல்ல வரல, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த 2010 11 அந்த டைம்ல வந்து வாரணமாயிரம் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது நிறைய பேர் 10ல தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். 8 10 அந்த 10 ஓகே, ஒரு இயர் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் விட்டுருங்க. நான் 10th படிக்கும் போது தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது. ஓகேங்களா, அந்த மூவி வந்து லைக் லிட்டரலி நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. அந்த டைம்ல வந்து லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப் கொடுத்தது. அந்த மாதிரி எடுக்கிறது சில பேர் தான். இது வந்து புரியுதுங்களா? அந்த மாதிரி எடுக்கிறது சில பேர் தான். நிறைய பேர் இம்பாக்ட் லவ் வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து ட்ரெயின்ல தான் வரான், பார்த்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வருது, கிட்டார் எடுத்து வாசிக்கிறான், வாசிக்கும் போது அந்த பொண்ணு வந்து பேசுது, ட்ரெயின்லயே கொஞ்சம் பேசிடுறாங்க. அவன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு மறுநாள் போயிட்டு கிட்டாரோட போறான். இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுவேன் அப்படின்ற போது, இவர் வந்து இங்க இருந்து அமெரிக்காவுக்கு டிராவல் பண்றத பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இருந்த காலகட்டத்துல இருந்த பேரண்ட்ஸ் ட்ரெயின்ல போயிருக்காங்க. ட்ரெயின்ல போகும்போது பாத்துருக்காங்க, வீட்டுல வந்து இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்த்தேங்க அப்படின்னாங்கன்னா, மூடிட்டு வீட்டுல உட்காருங்க, உங்களை படிக்க ஆரம்பிச்சா நீங்க அரியர் கிளியர் பண்ணாம அந்த பொண்ணு கூட யூஎஸ் எடுத்து எதுக்கு நீங்க போறீங்க? ஃபிளைட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, நீ அப்ப ஃபிளைட் அவ்வளவு நாலேஜபிள், எப்படி சொல்றது, அவ்வளவு தெரியாது அப்படின்ற மாதிரி ட்ரெயின்ல வந்து ஒரு 3 4 நாள் கடந்து அந்த பொண்ணு வீட்டை போய் பாக்குறதுன்றது வந்து அப்ப ஒரு ஃபேண்டசியா இருந்தது. ஃபேண்டசியா தான் இருக்கும். ஃபேண்டசியா காமிச்சு ஃபேண்டசியா இருக்கு, பறந்து போய் எல்லாம் கூட பாத்துருப்பாங்க. இதுல வந்து எப்படின்னா பொறுமையா போய் தூரம் திறப்பான், இன்னும் வந்துட்டேன், ஓகே நீ இங்கேயே ஸ்டே பண்ணு. நான் பாக்குறேன், என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு நமக்கு அக்செப்டபிள்ஸ், அதாவது வந்து ஒத்துக்கிற மாதிரியே பண்ணுது அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு ஒத்துக்கிற மாதிரி பண்ணும் போது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு கடைசியில குடிசத்து போயிடும். அது எப்படின்னா, லவ்வ வந்து இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அவன் லவ்வ வந்து இவ்வளவு ப்ரூவ் பண்ணி அந்த பொண்ணை அவன் நெருங்கும் போது, அந்த பொண்ணு இல்லைன்றதுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அவன் டோட்டலா மாறிடுவான். மாறி அதுக்கப்புறம் அவன் ஒரு பொண்ணு லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா அவன் மாறி எப்படி அவனோட லைஃப் கேரி ஆச்சு, அவங்க அப்பா தான் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸ்ல அவங்க அப்பா தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாருன்றத வந்து அழகா காமிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து. அதே மாதிரி அந்த படத்துல வந்து லைக் 2 விதமான லவ் காட்டியிருப்பாங்க. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்கல்ல? அவங்க அப்பா சைடு லவ் ஒரு விதமா இருக்கும், லைக் யங் சூர்யா பண்ற லவ்வும். அது ஒரு ரெண்டுமே வந்து அந்த படத்துல ஒரு இந்த காலத்துல இப்படி இருந்தது, இந்த காலத்துல இப்படி இருக்கு அப்படின்றத அது நல்லா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நல்லா அப்ப வந்து லவ்னா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடி இது பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இதுக்கு இப்ப வர லவ்லாம் வந்து அந்த காஃபி ஷாப், ஏன்னா ஜிவிஎம் பட ஜானர்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும் அந்த காஃபி ஷாப். ஸோ ஒரு டேரக்டருக்கு ஒரு டச் இருப்பாங்க. இப்ப பாலா படத்துல வர லவ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது, அதாவது நான் லவ் பண்றேன், லவ் பண்ணலையா, லவ் பண்ண அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சேது எனக்கு சேது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவனுக்கு வந்து எப்படி சொல்றது, அவன் கேரக்டரே வந்து அப்படியே சிறப்பாவே இருந்திருக்கான். அவனுக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங் பண்ற ஒரு எப்படின்றது அவனுக்கு அது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சொல்லுவான், எனக்கு பைத்தியமா இருக்குன்னு கூட்டு போய் தனியா வச்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் மென்டலா வந்து அவன் லைஃப் கொஞ்சம் மாறிடும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்பெல்லாம் வந்து யோசிச்சது கிடையாது. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப பழைய படத்தெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துருக்கோம், கல்ட்டு மூவிங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம பீப்புள் வந்து யோசிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களோட ஒரே இது வந்து மூவி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருந்தது, சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இது வரைக்கும் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எபிசோடாகவே வரும். ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சினிமாவோட இன்னொரு எபிசோடாக அதை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரம் கேகே அண்ட் ஜாரகி. அப்புறம் நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து நாங்கள் எபிசோட் போஸ்ட் பண்ணேன், அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவோம், ஸ்டேட்டஸாகவும் போடுவோம். ஸோ என்ன குவரிஸ் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணணும். தேங்க்யூ.